ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஷர்மிளாவின் சைல்ட்ஹுட் ஞாபகங்கள். ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் கேட்கும் போதெல்லாம் சில ஞாபகம் தாளாட்டும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஞாபகங்கள் நிறைய பாடல்கள் மூலமாக எனக்கு வந்து தாளாட்டிட்டு தான் இருக்குது இன்னமும். அதாவது சைல்டுஹுட் டைம் ஸ்கூல் டேஸில் வந்துட்டு சம்மர் ஹாலிடேஸ் விடுவாங்களா, அப்போ வந்துட்டு இந்த வாடகை சைக்கிள் எடுக்கிற கலாச்சாரம் இருந்ததுங்க. வாடகை சைக்கிள் வந்து 1 மணி நேரத்துக்கு 25 பைசா, 4 அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்து ஓட்டுவோம். அந்த அந்த 1 மணி நேரம் சல்லுன்னு போயிடுங்க. திரும்ப அம்மாட்ட கேட்டால் சம்டைம்ஸ் வந்து ஓகே சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் வந்து நோ, நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கீழே விழுந்து மேலே விழுந்து நாங்களே ஓட்டி பழகிக்கிட்டோம். அடுத்தது பட்டம் விடுறது, அப்புறம் கட்டம் போட்டு ஜில்லி போட்டு விளையாடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி விளையாட்டு இதெல்லாம் விளையாடுவோம். அப்புறம் எல்லா டைமும் விளையாண்டுட்டே இருக்கக்கூடாது, ஆனால் படிக்கவும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நானிடைல் புக்கு, ராணி காமிக்ஸு, அக்பர் பீர்பால் கதைகள், தெனாலிராமன் கதைகள், இதெல்லாம் எங்கள் டேடி வாங்கிட்டு வந்து புக்ஸ் வாங்கிட்டு வந்து போடுவாங்களா. இந்த ஸ்டோரிஸ்லாம் நாங்கள் படிக்கணும். இங்கிலீஷ் நானிடைல்ஸ் வந்துட்டு நான் படித்து என் தம்பிங்களுக்கு தங்கச்சிக்கு நான் சொல்லணும், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். சும்மா வந்து விளையாண்டுட்டே இருக்கக்கூடாது, லீவ் விட்டால் படிக்கக்கூடாதுன்னு எதாவது சொல்லியிருக்காங்களா, படிங்க அப்படின்றவாங்க எங்கள் மம்மி. அந்த ஞாபகங்கள் செம்மையாக இருக்கும். அடுத்தது வந்துட்டு புக்ஸு நடுவில் மயிலருக்கு வச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குட்டி போட்டுச்சுன்னு வச்சுட்டு இருப்பாங்களா, நானும் அது மாதிரி ஒன்று வாங்கி வச்சுட்டு நம்ம மயில் குட்டி போடுதான்னு பார்ப்பேன். குட்டிலாம் போடாது, எப்படி குட்டி போடும். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், ஐயோ அப்படின்ட்டு நான் கொஞ்சம் பிச்சு அது பக்கத்தில் வச்சு என் மயிலும் குட்டி போட்டுருச்சுன்னு கொஞ்சம் அரிசியெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு இருப்பேன். அப்புறம் 3rd ஸ்டாண்டர்டோ 4th ஏதோ அந்த டைமில் எனக்கு ஞாபகம் அவ்வளோக்கும். ரொம்ப குட்டி பிள்ளை. எங்கள் டேடியோட வந்து சைக்கிளில் பின்னாடி உட்காந்துட்டு ஃப்ளாஸ்கில் போயிட்டு காஃபி வாங்கிட்டு வருவோம். நானும் எங்கள் டேடியும் மெயின் ரோட்டில் போயிட்டு காஃபி ஷாப் போய் வாங்கிட்டு வருவோம். அதெல்லாம் ரொம்ப ஹாப்பி மொமெண்ட்டுங்க. ஏன்னா டேடி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அவங்க சிரித்து பேசினாவே நம்மளுக்கு ஒரு ஆனந்தமாக இருக்கும். அப்போ இதெல்லாம் ரொம்ப பசுமையான நினைவுலாம் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்குது. நிறைய ஞாபகங்கள் என்னை தாளாட்டிட்டு தான் இருக்குது. அந்த ஞாபகங்கள் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி அந்த காலம் வந்து ஞாபகங்களோடு இருந்தனால ரொம்ப பொற்காலமாக இருந்ததுங்க. செம்ம செம்ம பொற்காலம் பொற்காலம் பொற்காலம். அந்த காலம் இப்போ வரவே வராதுங்க. என்னோட ஞாபகங்களில் கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களோட ஞாபகங்கள் என்னன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.